பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்து கால சிந்தனைகள். சிந்தனை 11. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? மார்க்கு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவும் அவரது சீஷர்களும் சேர்ந்து பிலிப்பு சசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்கள் வழியாக சென்று கொண்டிருந்தபோது, உலக இரட்சகராக மனிதருக்கு உலகில் உதித்தவர், ஜனங்களின் பாவம் போக்க பெத்லகேமில் பிறந்தவர், மக்கள் அதனை உணர வேண்டுமென்ற வாஞ்சை உடையவராக தமது சீஷர்களிடம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வியினை கேட்கிறார். ஜனங்கள் அனைவரின் இருதய துடிப்பையும் தன்னில் கொண்டவர் இயேசு. பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரம் இறுதி வசனம் கூறுவது போல, ஜனங்களின் இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறிந்திருந்தவர் இயேசு. மக்கள் தன்னை யார் என்று கூறுகின்றார்கள் என்பதை பிறரிடம் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இயேசுவுக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சீஷர்கள் அவருடன் சேர்ந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு ஜனங்களுடன் ஜனங்களாக மாறி இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு ஜனங்களின் கருத்துக்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று அறிய விரும்பினார். சீஷர்களின் பதில் ஜனங்கள் இயேசுவின் மீது மிக பெரிய ஓர் மதிப்பு கொண்டிருப்பதை காட்டியது. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் கூறுகின்றார்கள் என்றனர். யோவான் ஸ்நானகன் தேவகுமாரனை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தவன். எலியா இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்று மக்களை உணர செய்தவன். யோவான் ஸ்நானகனின் ஊழியம் சுமார் 1.5 வருடமே இடம்பெற்றது. அதற்குள் அவனது பெயர் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபமானது.
எல்லாரின் நல் எண்ணங்களையும் கவர்ந்தது. ஆனால் இயேசுவோ ஜனங்களின் நல் எண்ணங்களை கவர உலகத்திற்கு வரவில்லை, ஜனங்களை தேவ ஜனங்களாக மாற்ற அவர் தேவகுமாரனாக உலகத்திற்கு வந்தார். இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பவராக அல்ல, இஸ்ரவேலின் தேவனின் வெளிப்பாடாகவே அவர் உலகிற்கு வந்தார். ரட்சிப்பவரை மனிதனுக்கு காண்பிக்க அவர் வரவில்லை, மனிதனை ரட்சிப்பவராகவே அவர் வந்தார். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்க, அதற்கு அடிப்படை தேவையான பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்ற இயேசு உலகத்திற்கு வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதே அவர் பிறக்கும் பொழுது பரலோகம் அளித்த வெளிப்பாடு என்பதை பரிசுத்த மாற்கு 1 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஜனங்களோ அவரை தங்கள் பாவம் போக்கும் இரட்சகர் என இன்னும் கண்டுகொள்ளவில்லை. அவர் புண்ணிய புருஷர்களில் ஒருவராகிய யோவான் ஸ்நானகன் போன்றவர், தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிய எலியாவை போன்றவர் என்று கூறுகின்றார்கள் என்று சீஷர்கள் இயேசுவிடம் கூறினார்கள். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலமெல்லாம் எங்களை கிருபையாக பாதுகாத்தீர். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த பூமியிலே நீர் தேடி வந்த இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாக உம்மை ஜனங்கள் கண்டார்கள், உம்முடைய அன்பை அறிந்தார்கள், உம்முடைய நன்மைகளை ஜனங்கள் பெற்று அனுபவித்தார்கள். அதே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாங்களும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. உலக வாழ்க்கை என்பது பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அநேக பிரச்சனைகளோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியோடு வாழ்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள், வறுமையோடு வாழ்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள், வேலை இல்லை, பலவிதமான உபத்திரங்கள், வருமான குறைவுகள். இந்த சூழ்நிலைகளெல்லாம் என் தேவாதி தேவன் எங்களுடைய தேசத்திலிருந்து நீர் மாற்றிவிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலே நீர் சொல்லியிருக்கிறீர், நாளைக்காக கவலைப்படாதீருங்கள் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர். நாளைய தினத்தை குறித்து ஜனங்கள் கவலைப்படாதபடி நாளைய தினத்தின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கிருபைகளை ஒவ்வொரு மனிதருக்கும் நீர் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நீர் சொன்னீர். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேடுகின்ற இருதயத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாரும் உடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர். ஆனால் அநேக ஜனங்களுக்கு உம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை தகப்பனே. என்னை யார் என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி சொன்னபோது உம்மை யோவான் ஸ்நானகனாக, எலியாவாக, தீர்க்கதரிசியாக உம்மை கண்டார்கள். ஆனால் நீர் கர்த்தர் என்பதை காணும் கண்களை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னது போல நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை தாரும். தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்து உம்முடைய நாமத்தை ஜனங்கள் மேன்மைப்படுத்துவதற்கு நீர் கிருபை தாரும். இந்த நாள் எங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அமைய உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய அன்பை அறிந்து வேத வசனத்தை அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அழிந்து போகிற ஆசீர்வாதம் அல்ல, அழியாத ஆசீர்வாதம் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள எங்கள் தேவாதி தேவன் நீர் இரக்கம் பாராட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1-800-000-333.
ஜெய்